அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பலதரப்பட்ட கடன்களை அடைப்பதற்கு ரெண்டு ஃபேமஸான மெத்தட்ஸ் இருக்குது. முதலாவதா ஸ்னோபால் மெத்தட், இரண்டாவது அவலாஞ்சி மெத்தட். ஸ்னோபால் மெத்தட் பற்றின வீடியோவை ஆல்ரெடி இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவையும் பாருங்கள். அவலாஞ்சி மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய கடன்களை அடைப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கடன்களையும் இந்த ரெண்டு மெத்தடுகளை யூஸ் பண்ணி எப்படி அடைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய லோன் பற்றின டீட்டெயில்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பர்சனல் இமெயிலுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். உங்கள் லோன் சம்மந்தமாக எங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ், எல்லா கடன்களோட கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ், எல்லா கடன்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மற்றும் இஎம்ஐ, எல்லா கடன்களோட ரிமைனிங் ரீபேமெண்ட் டென்யூர் மற்றும் எவ்வளவு தொகை எக்ஸ்ட்ராவாக கட்ட முடியுங்கிற டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவலாஞ்சி மெத்தடில் அதிகமான வட்டியுள்ள கடனை முதல்ல அடைக்கணும். அது முடிஞ்ச உடனே அடுத்த அதிக வட்டியுள்ள கடனை அடைக்கணும். அப்படியே குறைவான வட்டியுள்ள கடனுக்கு போகணும். இந்த மெத்தடில் 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. முதலாவதாக உங்களுடைய கடன்களை அதனுடைய வட்டியை பொறுத்து அதிக வட்டி கடனில் இருந்து குறைவான வட்டி இருக்கிற கடனுக்கு வரிசைப்படுத்தணும். எல்லா கடன்களுக்கான இஎம்ஐ தொகையையும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் கட்டியிருக்கணும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு எவ்வளவு கட்ட முடியுங்கிறத டிசைட் பண்ணணும். அதிக வட்டியுள்ள கடனுக்கு அதனுடைய இஎம்ஐ மற்றும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை சேர்த்து கட்ட ஆரம்பிக்கணும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் விடாமல் கட்டியிருக்கணும். ஃபஸ்ட் லோன் முடிஞ்ச உடனே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் ஃபஸ்ட் லோனோட இஎம்ஐயையும் அடுத்த லோனோட இஎம்ஐயோட சேர்த்து கட்ட ஆரம்பிக்கணும். செகண்ட் லோன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு 2 லோனோட இஎம்ஐ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் 3வது லோனோட இஎம்ஐயோட சேர்த்து கட்டணும். அந்த லோனு முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த லோனுக்கும் அப்படியே செய்யணும். இதனால் கட்டுற அமௌண்ட்டு அதிகமாகும், லோனும் சீக்கிரமே முடிஞ்சிடும். அவலாஞ்சி மெத்தடோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, அது மொத்தமாக நாம் கட்டுற வட்டி தொகையை குறைச்சிடும். அதனால் நம்மளுடைய லோன் டென்யூரும் குறைஞ்சிடும். இந்த டேபிளில் இருக்கிற 4 டைப் ஆஃப் லோன் டேட்டாவை நம்மளுடைய கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். முதலாவது கடனாக ஹவுசிங் லோன் 25 lakhs 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20 இயர்ஸ் கட்டுறதா அசியூம் பண்ணிக்கலாம். இந்த டென்யூரில் மொத்தமாக 28.98 lakhs இன்ட்ரெஸ்ட்டை கட்டியிருப்போம். அடுத்தது எஜுகேஷன் லோனாக ஒரு 2 lakhs 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 5 வருஷம் கட்டுறதா அசியூம் பண்ணிக்கலாம். இந்த கடனுக்கான மொத்த வட்டியாக 67,000 கட்டியிருப்போம். அடுத்ததாக பர்சனல் லோனாக 5 lakhs 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 5 இயர்ஸ் கட்டுறதா அசியூம் பண்ணிக்கலாம். இந்த கடனுக்கான மொத்த வட்டியாக 2,14,000 கட்டியிருப்போம். கடைசியாக கிரெடிட் கார்டு லிமிட்டாக 1 lakh rupees 2.5% மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக, அதாவது வருஷத்துக்கு 30% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 2 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கிறதா அசியூம் பண்ணிக்கலாம். மொத்த வட்டியாக 34,000 கட்டியிருப்போம். மொத்த கடனாக 33 lakhsக்கு மாத இஎம்ஐ 44,428 rupees ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். இந்த இலிஸ்ட்ரேஷனுக்கு அவலாஞ்சி மெத்தடை அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம கடன்களை அதிக வட்டி கடனில் இருந்து குறைவான வட்டி இருக்கிற கடனுக்கு வரிசைப்படுத்தணும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக 5,000 rupees மந்த்லி கட்டுறதா அசியூம் பண்ணிக்கலாம். அதிக வட்டியுள்ள கிரெடிட் கார்டு கடனோட இஎம்ஐ 5,598ஓட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு 5,000 rupeesஐயும் சேர்த்து 10,591 கிரெடிட் கார்டில் கட்ட ஆரம்பிக்கணும். 24 மாதங்கள் முடிய வேண்டிய கிரெடிட் கார்டு கடனானது 11 மாதங்களிலேயே முடிஞ்சிடும். மொத்த வட்டியாக 34,000 கட்டுறதுக்கு பதிலாக 15,497 rupeesஐ கட்டியிருப்போம். 11 மாத முடிவில் மற்ற லோன்களோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை இங்கே கொடுத்துருக்கோம். 12வது மாதத்திலிருந்து அடுத்த அதிக வட்டி கடனான பர்சனல் லோனில் அதோட இஎம்ஐ 4,895ஓட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக
10,591 சேர்த்து கட்டணும். இதனால் பர்சனல் லோனானது 60 மாதத்துக்கு பதிலாக 34 மாதத்தில் முடிஞ்சிருக்கும். நாம் கட்டுற மொத்த வட்டியும் 2.14 லேக்ஸுக்கு பதிலாக 1.30 லேக்ஸாக குறைஞ்சிருக்கும். 34 மாத முடிவில் மற்ற லோன்களோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை இங்கே கொடுத்துருக்கோம். 35வது மாதத்திலிருந்து எஜுகேஷன் லோன் இஎம்ஐயோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக 22,486 சேர்த்து கட்ட ஆரம்பிக்கணும். அதனால் 60 மாதங்கள் முடிய வேண்டிய லோனானது 38 மாதங்கள்லேயே முடிஞ்சிடும். மொத்த வட்டியாக 67,000க்கு பதிலாக 54,400 கட்டியிருப்போம். 38 மாத முடிவில் நம்மோட 3 லோன்களும் முடிஞ்சிருக்கும். ஹவுசிங் லோன் மட்டும் பெண்டிங் இருக்கும். அதோடைய அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸாக 23,36,000 இருக்கும். 39வது மாதத்தில் இருந்து ஹவுசிங் லோன் இஎம்ஐ 22,493 எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் சேர்த்து கட்ட ஆரம்பிக்கணும். இதனால் லோனானது 96 மாதங்கள்லேயே முடிஞ்சிடும். 20 வருடம் கட்ட வேண்டிய ஹவுசிங் லோன் 8 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். மொத்த வட்டியாக 28.98 லேக்ஸுக்கு பதிலாக 12.37 லேக்ஸாக குறைஞ்சிருக்கும். எல்லா லோன்களையும் ரெகுலராக கட்டுறதுக்கும் அவலஞ்சி மெத்தடை அப்ளை பண்ணி கட்டுறதுக்கும் உள்ள ரீபேமெண்ட் டிஃப்ரென்ஸை இங்கே கொடுத்துருக்கோம். அதே போல் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸையும் கொடுத்துருக்கோம். மொத்தமாக எல்லா லோன்களுக்கும் நாம் கட்டியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் 32.13 லேக்ஸுக்கு பதிலாக 14.37 லேக்ஸாக குறைஞ்சிருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸாக 17.76 லேக்ஸ் கிடச்சிருக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எல்லா லோன்களுக்கான இஎம்ஐயையும் கண்டிப்பாக ரெகுலராக கட்டியிருக்கணும். வேறு எந்த கடனையும் முடிஞ்ச அளவுக்கு வாங்காமல் இருக்கணும். ஒரு லோன் முடிஞ்சதும் அதோட இஎம்ஐயை அடுத்த லோனோட சேர்த்து கட்ட ஆரம்பிக்கணும். அவலஞ்சி மெத்தடில் கடன்களோட வட்டியை தான் நாம் கன்சிடர் பண்ணுவோமே தவிர அதனுடைய அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதனால் சில லோன்கள் க்ளோஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம். நம்ம எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் லோன் 11 மாதத்தில் முடிஞ்சிருக்கும். ஆனால் அடுத்த லோன் முடிய 34 மாதங்கள் ஆகியிருக்கும். இதே இலிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்னோபால் மெத்தட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லோன் 11 மாதத்துலேயும் செகண்ட் லோன் 24 மாதத்துலேயும் முடிஞ்சிருக்கும். ஸ்னோபால் மெத்தடில் சின்ன சின்ன வெற்றிகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவலாஞ்சி மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய இலிஸ்ட்ரேஷனுக்கு 2 மெத்தட்ஸும் அப்ளை பண்ணதில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்குன்னு இங்கே கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் அவலாஞ்சி மெத்தடில் 17.76 லேக்ஸும் ஸ்னோபால் மெத்தடில் 17.66 லேக்கும் கிடச்சிருக்கும். லோன் டென்யூர் அவலாஞ்சி மெத்தடில் 96 மந்த்ஸாகவும் ஸ்னோபால் மெத்தடில் 97 மந்த்தாகவும் இருக்கும். லோன்கள் முடிகிற டியூரேஷனையும் 2 மெத்தட்லேயும் இங்கே கொடுத்துருக்கோம். மோட்டிவேஷன் ஃபேக்டர்னால் அவலாஞ்சியில் கம்மியாக இருக்கும், ஸ்னோபால் மெத்தடில் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம கடன்களை அடைக்கிறதுக்கு இந்த 2 மெத்தடில் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.